ஆந்திர மாநிலத்தில் மின்சார உபகரணங்கள் வந்த பார்சலில் அழுகிய நிலையில் சடலம் இருந்ததைக் கண்டு பெண் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அதற்குள் மிரட்டல் கடிதமும் இருந்த நிலையில் திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள எண்டகண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் துளசி. குடும்ப பிரச்சனை காரணமாக வேறொரு கிராமத்தில் வாடகைக்கு வீடு பிடித்து வசித்து வருகிறார். துளசி குறைந்த வருமானத்தில் வாழ்ந்து வந்த நிலையில் அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த சத்திரிய அறக்கட்டளை உதவி செய்ய முன்வந்துள்ளது. தனக்கு அரசு மூலம் எண்டகண்டி கிராமத்தில் கிடைத்த இலவச வீட்டு மனையில் சத்திரிய அறக்கட்டளை நிதி உதவியுடன் வீடு ஒன்றை கட்டி வந்துள்ளார் துளசி. வீடு கட்டுவதற்கு தேவையான டைல்ஸ், மின்சார உபகரணங்கள் ஆகியவற்றை அந்த அறக்கட்டளை பார்சல் மூலம் துளசியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தது. இந்நிலையில் துளசி வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டிற்கு வழக்கம்போல் பார்சல் ஒன்று வந்துள்ளது. அதை பிரித்து பார்த்தபோது அந்த பார்சலுக்குள் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பாதி அழுகிய ஆண் சடலம் ஒன்று இருந்தது கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் துளசி. மேலும் அந்த பார்சலில் துளசியிடம் பணம் கேட்டு மிரட்டி கடிதம் ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த துளசி உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ள போலீசார் அந்த பார்சலை லாரி நிறுவனத்தில் புக் செய்த நபர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இதற்கு முன்னர் துளசிக்கு பார்சல் மூலம் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை அனுப்பி வந்த நபரையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். வினோதமான முறையில் சடலத்தை பார்சல் மூலம் அனுப்பி மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.